கொஞ்சம் புக் பேஜ் நம்ம ட்ரெஷர் ஹவுஸ்ல பேஜ் நம்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுருங்கப்பா. ராபர்ட் ப்ரௌனிங். ஓகே, தேங்க்யூ. 64. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே இருக்கும், நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங், as I told you earlier, he was educated at home, right? ஏன்னா அவரோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து ரொம்பவே ஸ்காலர்ஸ். ஸோ அதனால வீட்லேயே தான் மேக்ஸிமம் எஜுகேட் ஆகுறாரு. லேட்டா ஹி வென்ட் டு அ நியூலி ஸ்டார்டட் யூனிவர்சிட்டி. பட் அதுலயுமே ரொம்ப நாள்லாம் ஆள் படிக்கல, சரிங்களா? ஹி கேம் அவுட் ஃப்ரம் த காலேஜ். தென் பாத்தீங்க அப்படின்னா அவரோட லிட்ரேச்சர் எழுதணும், லிட்ரேச்சருக்குள்ள ஆர்ட்குள்ள வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எப்படி வந்தது பாத்தீங்க அப்படின்னா த்ரூ ஷெல்லி. ரொமான்டிக் போயட் ஷெல்லி வாஸ் ஹிஸ் லிட்ரரி ஹீரோ. ஸோ ஷெல்லிய படிக்கிறாரு, ஷெல்லிய இன்ஸ்பயர் பண்ணி தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, பொயட்ரி எழுத ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தென் இந்த இயர் 1845 எப்படி நம்ம ஷெல்லிய ஃபாலோ பண்றாரு பாத்தீங்களா? ஷெல்லிய ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷெல்லியோட பாத்தையே ஃபாலோ பண்றாரு. நமக்கு தெரியும் ஷெல்லி 2 தடவை he eloped with Harriet Westbrook first and then he eloped with Mary Shelley. இது நமக்கு தெரியும். இப்ப நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் என்ன பண்றாரு, he met Elizabeth Barrett Browning in the year 1845, who was actually 6 years elder to him, right? இருந்தாலும் 2 பேரோட எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட ஒரு பொயட்ரியை ரீட் பண்ணி ராபர்ட் ப்ரௌனிங் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுறாராம், சரிங்களா? அண்ட் தென் 2 பேருமே they fell in love with each other. இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரட்டா என்ன பண்றாரு, அவங்களோட லவ் அஃபேர்ஸ கண்டினியூ பண்றாரு. பட் லேட்டர் they both eloped to Italy and then they got married. சோ இத வந்து கொஞ்ச நாளுக்கு தெரியாம இருக்குது. பட் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, he spawned ராபர்ட் ப்ரௌனிங். நீங்க எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட போம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியே எழுதியிருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து போம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சானட்ஸ், ரைட்? நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். யா, சோ போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது இங்க என்ன மீன் பண்ணுது? சில பேர் country. But here it is not referring any particular country, right? இங்க என்ன ராபர்ட் ப்ரௌனிங் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் செல்லமா போர்ச்சுகீஸ் அப்படின்னு கூப்பிடுவாராம், சரிங்களா? அதனால இந்த அம்மா என்ன பண்ணுது, நிறைய சானட்ஸ் எழுதுது. கிட்டத்தட்ட 44 சானட்ஸ் you can find. 44 சானட்ஸ் இருக்கும் அந்த சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ்ல. 44 சானட்ஸுமே லவ் சானட்ஸ் எழுதி தன்னோட ஹஸ்பண்ட் ஆன ராபர்ட் ப்ரௌனிங்காக டெடிகேட் பண்ணுது. அத டைட்டிலே பாருங்க அழகா, சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். உங்களோட போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து நான் கொடுக்குற சானட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுது, சரிங்களா? அண்ட் தென் ஹெரால்ட் ப்ளூம். இப்ப ராபர்ட் ப்ரௌனிங், we know ஹெரால்ட் ப்ளூம் இஸ் a 20th century critic. சோ அவர் பாருங்க ப்ரௌனிங்க பார்த்து என்னன்னு சொல்றாரு, ரொமான்டிக்ஸ்லே the most surpassing poet அப்படின்னா that is ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிற மாதிரி ஹெரால்ட் ப்ளூம் வந்து சொல்றாரு, சரிங்களா? who can surpass anybody, right? Even Tennyson-ஐயுமே surpass பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, right? Overcome, greater than Tennyson. So that is what Harold Bloom is saying about Robert Browning. And then Oscar Wilde in his essay The Critic as Artist, அவரும் ராபர்ட் ப்ரௌனிங்க பத்தி கமெண்டபிளா ஒண்ணு சொல்றாரு, கம்பேர் பண்றாரு. ஷேக்ஸ்பியர், த கிரேட்டஸ்ட் டிராமாட்டிஸ்ட் இருக்கிறாரு பாத்தீங்களா, throughout over centuries he is still celebrating. We people are celebrating Shakespeare. So அதே மாதிரியே தான் யாரு, நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லிட்டு he is the most Shakespearean preacher since Shakespeare. So this is a famous statement made by Oscar Wilde on Robert Browning in his essay The Critic as Artist. Who wrote The Critic as Host? J.S. Miller. Yeah, good. Mute பண்ணிக்கோங்க. Yeah. Now, is that? Please mute your audio. Gayatri annoying.
Now we'll see his works. 1833ல first ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்றாங்க, பாலன். சரிங்களா? 1833. It has a subtitle called A Fragment of a Confession. அவரோட பேர்லாம் யூஸ் பண்ணல, ராபர்ட் பிரவுனிங் அனானிமஸா பப்ளிஷ் பண்ண ஒர்க் தான் பாலன் அப்படிங்கிறது. சரிங்களா? அண்ட் தென் the next work is Paracelsus. So Paracelsus யாரு அப்படின்னா 16th centuryல வாழ்ந்த ஒரு alchemist who belonged to Swiss. So Swiss alchemist, 16th century Swiss alchemist பேஸா வச்சு அவர் எழுதுற poetry தான் என்னது Paracelsus. It's a monodrama. Paracelsus is actually, I have given here, Paracelsus, 16th century alchemist. It is a monodrama. அவருடைய இது எந்த ஒர்க் வந்து monodrama, which is dramatic monologue, which is his poetry collection, எது அவரோட பிளே, ரைட்? இது எல்லாமே வந்து you should know. So இப்ப நம்ம பார்த்த பாலன், it is a long poem. இங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, published anonymously, a fragment of a confession is a subtitle. And இத வந்து ஷெல்லிக்காக என்ன பண்றாரு, you want to pay a homage to the poet Shelley. அதுக்காக அவர் எழுதுற ஒர்க் தான் பாலன் அப்படிங்கிறது. It's a long poem. Paracelsus is a monodrama, right? And then he wrote a play called Strafford. சரிங்களா? Strafford அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளே எழுதுறார். And then Sordello, it is his next work in the year 1840. It is about Sordello யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டான்டே படிச்சிருக்கிறோம் இல்லையா? டான்டே, the Divine Comedy is very famous, தெரியும். சோ அவரோட கண்டெம்பரரி போயிட்டு தான் சார்டலோ. சரிங்களா? சோ அவரோட நேம்ல அவரை பத்தி என்ன பண்றாரு, இஸ் ரைட்டிங் போயிட்ரி. சோ பாருங்க, மேக்சிமம் அவர் வந்து இட்டாலியன் ரைட்டர்ஸ், இட்டாலியன் ஆத்தர்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பாரு ராபர்ட் பிரௌனி, ரைட்? அவர் இறந்து போனதுமே ரோம்ல தான் இறந்து போயிருப்பாரு ராபர்ட் பிரௌனி. ரோம் நிறைய நாள் வந்து இட்டாலியில தான் ஸ்டே பண்ணிருப்பாரு. அவர் கல்யாணம் பண்ணிட்டு எலிசபெத் வேற பிரௌனிங்க கூட்டிட்டு ஓடி போன இடமும் இட்டாலி தான், ரைட்? சோ அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து நம்ம பிரௌனிங்க்கு அதிகமாவே இருக்கும். Now ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ராபர்ட் பிரௌனிங், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ரெண்டு பேருமே ஒரே வருஷம் பிறக்குறாங்க, தட் இஸ் 1812. நீங்களும் கண்ணை மூடிட்டு என்னோட சேர்ந்து நம்ம பார்த்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணலாம். ஓகே? And then he was educated at home, right? Then later universityல join பண்றாரு. Then later he quit university. Shelley was his literary hero. Then he wrote Paulin in the year 1833. It has a subtitle, A Fragment of a Confession, published anonymously, which is a long poem. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மோனோ டிராமா ஒன்று எழுதிப்பாரு அப்படின்னு பார்த்தோம், தட் இஸ் பாராசெல்சஸ். யார் இந்த பாராசெல்சஸ்? 16th centuryல உள்ள ஒரு Swiss alchemist. சோ அவரை பேஸ் பண்ணி பாராசெல்சஸ் அப்படின்னு எழுதுறாரு. His only play, Strafford, ரைட்? அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டர் ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாரு, அவர் பேரு வில்லியம் மெக்ரெடி. சோ அந்த வில்லியம் மெக்ரெடிக்காக அவர் எழுதின பிளே தான் Strafford, which is unsuccessful, ரைட்? ஸ்டேஜ் பண்ணும்போது it was a failure play. Then he wrote Sordello in the year 1840, which is about the life of a poet who was a Dante's contemporary. Right? So this is a little introduction. Now we'll see Sordello. Sordello is a long poem written in heroic couplets. Long poem written in heroic couplets. Yeah, so இதுல நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட் அப்படி ஆண்ட்வான் பார்ட் அப்படிங்கிறது இந்த சார்டலோவை தான் இங்க ரெஃபர் பண்றாங்க. பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. டான்டேயோட டிவைன் காமெடி நமக்கு தெரியும், ரைட்? சோ டான்டேயோட டிவைன் காமெடியில ஒரு இமேஜினரி பார்ட், ஒரு இமேஜினரி போயட்டை வந்து டான்டே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? சோ அத பேஸா வச்சு இவர் என்ன பண்றாரு, he is writing a work. So இதுல வந்து he discussed about the relationship between arts and life. Then பாருங்க, 1841ல இருந்து 1846 வரைக்கும் எழுதுற போம்ஸ் எல்லாத்தையுமே பெல்ஸ் அண்ட் பொமிகிரானட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் போய்ட்ரி, ரைட், அந்த டைட்டில்ல பப்ளிஷ் பண்றாரு. சோ அதுல நிறைய போம்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ரைட்? இந்த ஒர்க் வந்து இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ல இருந்தது அப்படிங்கிறது தெரியும்.
So bells and pomegranates அப்படிங்கிற கலெக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒர்க்ஸ் பாருங்க. பிப்பா பாசஸ், dramatic lyrics, dramatic romances and lyrics. So these are all few poems which is included in bells and pomegranates. And then later he also wrote plays like கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, Porphyria's it's a poem actually, plays and poems, other poems பாருங்க, Porphyria's Lover, Johannes Agricola, My Last Duchess. இதுல உங்களுக்கு சம்மரி கட்டாயம் தெரியணும்னா My Last Duchess சம்மரி தெரிஞ்சுக்கணும். Pied Piper of Hamelin, ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சம்மரி தெரிஞ்சுக்கணும், ரைட்? மற்ற எல்லா ஒர்க்ஸுமே இது இவர் தான் எழுதினாரு அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும், ரைட்? ப்ளீஸ் ரீட் the rest of the title also. Now Pippa Passes, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. இட் இஸ் a verse drama, ரைட்? இது எதுல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம், எந்த கலெக்ஷனுக்கு? Yeah, so Bells and Pomegranates. ஆக்சுவலா இது வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்க மாட்டார், சரிங்களா? பட் எனிஹவ் இட் வாஸ் லேட்டர் பெர்ஃபார்ம்ட். It is divided into 4 sections. 4 செக்ஷனா பிப்பா பாசஸ் வந்து டிவைட் ஆயிருக்கு. என்னதான் பாருங்க, மார்னிங், noon, afternoon, evening and then night. So இப்படிதான் இந்த பிப்பா பாசஸ் 4 டிஃபரெண்ட் செக்ஷனா டிவைட் ஆயிருக்கு. So இதுல ஒரு woman, she was a silk vendor. She was a silk vendor woman, சரிங்களா? She was a heroine. Her name is Pippa. Pippa, she was a heroine of the story. She was a silk vendor, right? She was just 14 years. சோ பாத்தீங்கன்னா இவ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சில்க் விண்டர் ஜாப் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவளுக்கு லீவு, சரிங்களா? அதையும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இயர், சரிங்களா? நியூ இயர்ல அன்னைக்கு மட்டும்தான் அவளுக்கு லீவு. மத்த எல்லா நாளுமே அவ வந்து அந்த சில்க் விண்டர் ஜாப பண்ணிக்கிட்டே இருப்பா, ரைட்? சோ இதுல இந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல அதை பெர்ஃபார்ம் பண்ணும் போது யூனோ ஒரு 4 சீன்ஸ்க்கு ஒரு 4 மெயின் சீன்ஸ் அதுல இருக்கும். அந்த 4 மெயின் சீன்ஸ்லயுமே என்ன பண்ணுவா அப்படின்னா she passes through, சரிங்களா? she'll come, she'll talk and then she'll move on, she'll come, talk and then move on. So இந்த மாதிரி 4 சீன்ஸ் இருக்கும். அந்த 4 சீன்ஸ்லயும் வருவா, she'll talk and then she'll move. So இந்த மாதிரி தான் வந்து இருப்பா. And then இதுல உள்ள ஃபேமஸான லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க, God is in heaven, all is right within the world. God heavenல இருக்கிறாரு, all is right within the world. This is a concluding line of the poem. So இத அப்படியே கான்ட்ரடிக்ட் பண்ணி ஒருத்தர் பேசிட்டார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவலிஸ்ட் ஹார்டி, ரைட்? தாமஸ் ஹார்டி அவரோட ஃபேமஸ் நோட்டபிள் நாவல் டெஸ்ட் ஆஃப் த ஜூபவெல்ஸ், ரைட்? அதுல சொல்லியிருப்பாரு God is not in his heaven, all is wrong with the world அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு. Who? Thomas Hardy. I repeat, God is in heaven, all is right within the world is a famous line appears in Browning's Pippa Passes. இதோட ஆப்போசிட் ஸ்டேட்மெண்டா தாமஸ் ஹார்டி அவரோட நாவல் டெஸ்ட் ஆஃப் த டியூபவெல்ஸ், ஓகே? டெஸ்ட் ஆஃப் த டியூபவெல்ஸ் இதுல என்ன சொல்றாரு? God is not in his heaven, all is wrong with the world, right? So this is a statement you can find in that novel. So இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும்? பிப்பாவோட ப்ரொஃபஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? பிப்பா, she was a silk winder. Now இப்ப அவங்களோட poetry collection பார்க்கலாம். Men and Women 1850. ஸோ அதுல இருக்கக்கூடிய நோட்டபிள் போம்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். யூ ஹாவ் டு நோ ஆல் த ஒர்க்ஸ், சரிங்களா? எல்லா ஒர்க்ஸோட டைட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்ட்ரியா டெல்சாடோட சம்மரி தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரா லுக்கோலிப்பியோட சம்மரி தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? தென்
சோ இப்ப நான் சொன்ன அந்த 2 ஒர்க்கோட சம்மரி தெரிஞ்சிருந்தா கூட போதும். மத்ததெல்லாம் எப்படி கேட்கறோம் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் பொறுத்த மாட்டில மேட்ச் த ஃபாலோயிங்ல இவரோட ஒர்க் என்ன ஃபார்ம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். ரைட், ராபர்ட் ப்ரௌனிங் இஸ் ஆல்சோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆத்தர். அதனாலதான் அவரோட மேக்ஸிமம் ஒர்க்ஸையுமே கொடுக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் யூ ஹேவ் டு ரீட். So Men and Women Poetry Collection 1850 publication, remember that. So 1850 is Annus Mirabilis for some poet. Who was he? Tennyson. Tennyson. Very good. Tennyson. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அதே வருஷம் தான் ஆல் போயட் லாரேட் ஆயிருப்பாரு. பல நாள் காதலி எமிலி ஷெல் கூட கல்யாணம் பண்ணிருப்பாரு. ரைட், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. சரிங்களா, இன் மெமரியம். ரைட், அந்த ஒர்க் 1850 தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ அது மூலமா பயங்கரமான ரீச் அவருக்கு. சோ பாருங்க, அதனாலதான் 1850 இஸ் ஆனஸ் மிரபிலிஸ் ஃபார் டெனிசன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன ஆனஸ் மிரபிலிஸ், மிராக்குலஸ் இயர்ஸ் ஆர் வண்டர்ஃபுல் இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட், சோ ஜஸ்ட் for connection you should know. Men and Women published in 1850. 1850 is considered as an annus mirabilis year for Alfred Lord Tennyson. Okay, இது பாருங்க, எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்காக இவர் எழுதுறது ஒன் வேர்ட் நோ அப்படிங்கிற ஒரு டெடிகேட்டரி போம். இப்ப நெக்ஸ்ட் 1864ல another poetry collection called the Dramatis Personae. ரைட், சோ இதுல ஆப்ட் வாக்லர் ஒரு தடவை நெட்ல கேட்டிருந்தான். சரிங்களா, which is a dramatic monologue. which is recent 2 to 3 எக்ஸாம்ஸ்க்குள்ள ஆப்ட் வாக்லர் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் தென் Caliban upon Setebos, ஷேக்ஸ்பியரோட அந்த கேலிபனை ரெஃபர் பண்ற மாதிரி எழுதியிருப்பாரு. சரிங்களா, தென் ராபிபன் இஸ் ஆஃப் கோர்ஸ் யூ ஷுட் நோ. சோ இது எல்லாமே நோட்டபிள் ஒர்க்ஸ். இப்போ த ரிங் அண்ட் த புக் பார்க்கலாம். 1868ல இருந்து 1869 வரைக்கும் எழுதியிருப்பார். இட் இஸ் ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ், ரிமெம்பர் 12 புக்ஸ், ரிங் அண்ட் த புக். ஆக்சுவலா ஆள் வந்து சும்மா ஒரு ஓல்டு புக் ஷாப்ல ஒரு ஆக்சிடென்டா ஒரு மர்டர் ட்ரையலை பத்தி ரீட் பண்ணிருப்பார். 17th centuryல நடந்த ஒரு மர்டரை பத்தி ரீட் பண்ணிருப்பார். இட் இஸ் அ ரோமன் மர்டர் ஸ்டோரி. ரைட், அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஆள் என்ன பண்றாரு, த ரிங் அண்ட் த புக் அப்படிங்கறத ஒர்க் எழுதுறாரு. அப்படி என்ன மர்டர் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒய்ஃப ஹஸ்பண்ட் வந்து கொன்னுருவான். சரிங்களா, சோ அத பேஸா வச்சு அவர் எழுதுற ஒர்க் தான் த ரிங் அண்ட் த புக் அப்படிங்கிறது. சோ அந்த அழகான ஒய்ஃபோட பேர் பாருங்க, பாம்பிலியா. ரைட், அண்ட் இதோட நரேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் நரேட்டர்ஸ் வேர் தேர் இன் ரிங் அண்ட் த புக். சரிங்களா, சோ ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டோரி போற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, இந்த பிளாங்க் வேர்ஸ் எழுதியிருப்பாரு. அண்ட் தென் ராபர்ட் ப்ரௌனிங், he translated Aeschylus Agamemnon. We know Agamemnon is a work by Greek writer Aeschylus. So he translated Aeschylus Agamemnon. Robert Browning. எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் என்ன எழுதியிருப்பாங்க, Prometheus Bound. வெரி குட், ப்ரொமீத்தியஸ் பவுண்ட். அது யாரோட ஒர்க், Shelley. Achilles-ஓட work தானே. Yeah, Aeschylus work. Prometheus Unbound அப்படிங்கிறது இட் இஸ் எஸ்கிலஸ் ஒர்க். இப்ப நம்ம இங்க எஸ்கிலஸோட அகமெம்னன், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எஸ்கிலஸோட டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்ட் எதை டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படின்னா எஸ்கிலஸோட அகமெம்னன். ஒய்ஃப் என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னா எஸ்கிலஸோட ப்ரோமீத்தியஸ் அன்பவுண்ட். ஓகே, சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Because you should know translations also. They are asking from translations. Indian translations இருந்துமே இப்பெல்லாம் ரொம்ப கேள்வி இருக்குது. At least 1 or 2 questions you can expect. நம்ம அதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்தியன் டிரான்ஸ்லேஷன் படிக்கணும்னு இல்ல, பட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்க ஒரு கொஸ்டினோ ஒரு 2 கொஸ்டினோ வர சமயத்துல we can answer that. Okay, so this is the story of Ring and the Book. இப்ப பாருங்க, நான் ஃபேமஸ் கோட்ஸ் கொடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோட்ஸ் தான். Grow old along with me, Rabbi Ben Ezra. A man's reach should exceed his grasp. Less is more. Andrea del Sarto, a very famous statement. Lucretia is a lover. Andrea was a painter. சரிங்களா, Andrea was a painter, Lucretia was a lover. Lucretia என்ன பண்றா, கீழ அவளோட லவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. சோ அவ போன அவசரமா நம்மால ஆண்ட்ரியா புடிச்சு வச்சுட்டு தன்னோட காதலை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சரிங்களா, நீ கொஞ்ச நேரம் என் கூட இரு, அதுவே எனக்கு பல மணி நேரம் நீ என் கூட இருந்ததுக்கு சமம். அததான் நாங்க என்னன்னு சொல்றது, லெஸ் இஸ் மோர்.
And then it was roses all the way, the patriarch. What is in his heaven? All is right within the world. Pippa says. So these are all the very famous quotations by Robert Browning. So I'll still have a few more things to discuss. கொஞ்சம் questions கேட்கலாமாப்பா? Yes, ma'am. Yeah, Priya. Any doubts so far you can ask. Okay. Priya, you can continue. ஓகே மேம். ஓகே, ராபர்ட் ப்ரௌனிங்கோட டைம் பீரியட் என்னன்னு பார்த்தோம். 1812 to 1889. 1812 to 1889. ஓகே, சோ தி சேம் 1812ல இன்னொரு நாவலிஸ்ட் பார்ன் ஆகிருப்பார்ல, யாரு ஃபேமஸ்? ஓகேவா? சோ 1812 to 18 சார்ல்ஸ் டிக்கின்சன். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் 1812 to 1870. ஓகே, சோ இவர் வந்துட்டு எந்த ஆத்தர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார்ல ரொமான்டிக் ஏஜ்ல? ஷெல்லி. ஷெல்லியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இவரை பார்த்து 2 பேர் வந்து கமாண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, யாரெல்லாம்? Oscar Wilde. ஹெரால்ட் ப்ளூம். ஹெரால்ட் ப்ளூம் அண்ட் ஆஸ்கர் வைல்ட். ஓகேவா? ஹெரால்ட் ப்ளூம் அண்ட் ஆஸ்கர் வைல்ட். ஓகே, ஆஸ்கர் வைல்டோட ஒர்க் என்ன பார்த்தோம்? ஒரு எஸ்ஸே, The critic as artist. The critic as artist. ஓகே, A fragment of அதோட the சப்டைட்டில் என்ன? A fragment of A fragment of the A confession. fragment of a confession. எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1833. 1833. ஓகே, சோ a fragment ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒர்க்குக்கு சப்டைட்டில் பாத்துறோம்ல, Kubla Khan. Kubla Khan. எஸ், குப்லா கான். ஓகே, 1816ல வந்திருக்கும். ஓகேவா? சோ a fragment of confession நால கேக்குறேன். confession of a lover அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒர்க் எழுதிருப்பாங்களா, இந்தியன் ஆத்தர்? confession of a lover, முல்க்ராஜ் ஆனந்த். ஓகேவா? முல்க்ராஜ் ஆனந்த் confession of a lover அப்படின்ற மாதிரி நாவல் எழுதிருப்பாங்க. 1976ல வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். தென் confession of a opium eater யாரோடது? Thomas D. S.T. Coleridge. தாமஸ் டி குவன்சியோடது. ஓகே, சோ பாலிங் வந்து எப்படி பப்ளிஷ் ஆகிருக்கும்? இவரோட நேம் வச்சு அனானிமஸா பப்ளிஷ் ஆகிருக்குமா, இல்ல போஸ்டமஸா பப்ளிஷ் ஆகிருக்கும்? Anonymous. எஸ். பாராசெல்சஸ் அது வந்து யார பத்தி டீல் பண்ற ஸ்டோரி? 16th century. எஸ், ஸ்விஸ் ஆல்கெமிஸ்ட். ஓகே, ஆல்கெமிஸ்ட்னு சொல்லி ஒர்க் எழுதினது யாரு? Ben Jonson. Ben Jonson. பென் ஜான்சன். இன்னொரு ரைட்டருமே எழுதிருப்பாங்கல்ல, Paulo Coelho. Polo. எஸ், கோயிலோ. ஓகே, ஓகேவா? ஓகே, தென் இவரோட பிளே என்னது? பட் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அந்த பிளே. Trafford. ஓகே, அது யாரோட ரெக்வெஸ்ட்னால எழுதிருப்பாங்க? ஒரு விக்டோரியன் ஆக்டர்ஸ். William Macready. எஸ், மேக்ரடி. ஓகேவா? WC மேக்ரடி. ஓகே, தென் சார்டெலோ அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? heroic couplet. எஸ், ஓகே, சோ அதுல வந்து எத்தனை புக்ஸ் இருக்கும்? 6 புக்ஸ். ஓகே, கன்சிஸ்ட் ஆஃப் 6 புக்ஸ் இருக்கும். ஓகே, பெல்ஸ் அண்ட் பொமக்ரனேட் இது வந்து இந்த வால்யூம் எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1814 to 1846. 1841 to 1846. ஓகே, பிப்பா பாசஸ் 1841. 1841ல வந்து பிப்பா பாசஸ். அதுல வரக்கூடிய 4 செக்ஷன் என்னலாம்? Morning, Morning, night. எஸ், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட். ஓகே, சோ இதுல அந்த பிப்பான்ற கேர்ள் வந்துட்டு என்ன ஜாப் பண்ணிட்டு இருப்பா? என்ன? Silk window. Silk window. எஸ், வெரி குட். ஓகே, இதோட ஃபேமஸான லைன்?
God in heaven, all's right. all right of the world. In his Heaven, heaven, all all right with the world. இது அப்படியே Thomas opposite எழுதின right Thomas Hardy. Yes. Thomas Hardy, Test of the Tuberculosis. Test of the Tuberculosis எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும் ஞாபகம் இருக்கா? 1891. 1891 Test of the Tuberculosis. ஓகே, சோ இதே இந்த கோட்டை வந்துட்டு டைரக்டா வந்து ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு நாவலிஸ்ட். 1908ல பப்ளிஷ் ஆகிருக்கும். ஒர்க் சொல்றேன், ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். ஓகேவா? Lucy Maud Montgomery. லூயிஸ் மாட் மாண்டெக்மோரி. இந்த ஒர்க்ல வந்து இதே கோட்டை வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. காட் இஸ் இன் ஹிஸ் ஹெவன், ஆல் இஸ் ரைட் வித் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவலோட எண்டிங் லைன் தான் இந்த லைன். ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் 1908ல லூயிஸ் மாட் மாண்டெக்மோரி வந்து எழுதியிருப்பாங்க. கிளியரா இது? ஓகே. சோ நெக்ஸ்ட், ஓகே, டிராமாட்டிக் பர்சனல்ல வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு 2 ஒர்க்ஸ் சொல்லலாமா? Prolific. டிராமாட்டிக் பர்சனல்ல கேட்டேன் நானு. James Lee's wife, Aft Wagler, Mr. Sludge. எஸ், ஓகே. ஜேம்ஸ் லீஸ் வைஃப், ஆப்ட் வாக்லர், ரபிபன் எஸ்ரா, ப்ராஸ்பைஸ். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் பிரியா, ஜஸ்ட் a minute. ஒரு சின்ன கரெக்ஷன். ஆக்சுவலா பிரசன்டேஷன்ல இயர் சேஞ்ச் பண்ணாம விட்டுருக்கேன். 1855 மென் அண்ட் உமன். இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னா, வால்ட் விட்மனோட லீவ்ஸ் ஆஃப் கிராஸ், ரைட், அது 1855ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிதானே? எஸ் மேம். சோ இயர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மென் அண்ட் உமன் 1855. ஓகே, வால்ட் விட்மனோட லீவ்ஸ் ஆஃப் கிராஸும் 1855 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். வால்ட் விட்மன் வந்து அமெரிக்கன் ரைட்டர். Who is called as father of, complete the statement. Father of free verse. Very good. Father of free verse, வால்ட் விட்மன். சரிங்களா? சோ அத மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ. பிரியா கண்டினியூ. எஸ் மேம். ஓகே, சோ ரிங் அண்ட் தி புக்ல வந்துட்டு அவங்களோட வைஃபோட நேம் என்ன வரும்? என்ன ஸ்டோரியை பேஸ் பண்ணிருக்கோம்? Pompilia. Roman murder. ரோமன் மர்டர் ஸ்டோரி. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட வைஃப் நேம் என்ன அப்படின்னா பாம்பிலியா. ஓகேவா? ஹஸ்பண்டோட நேம் என்னன்னு தெரியுமா? கவுண்ட் கிடோ. ஓகேவா? கவுண்ட் கிடோ பிரான்சிஸ் சைன். COUNT, கவுண்ட் கிடோ பிரான்சிஸ் சைன். ஓகே, இவர் என்ன ஒர்க் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அகிலஸோடது? எந்த இயர்ல வந்திருக்கும்? 1877ல வந்திருக்கும். ஓகே, சோ நான் இப்ப இயர் மட்டும் கேக்குறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பாலின் எந்த இயர்? 1833. 1833 பாலின். பாராசெல்சஸ் 1835. 1835 பாராசெல்சஸ். ஓகே, சார்டெல்லோ 1840. 1840 சார்டெல்லோ. தென் பெல்ஸ் அண்ட் பொமக்ரனட்ஸ் 1841 to 1841 to 1846. ஓகே, men and women collection 1855. 1855. ஓகே, dramatic person 1864. 1864. ஓகே, 1855ல வால்ட் விட்மனோட என்னது பாத்துறோம்? Leaves and grass. Leaves of grass. ஓகேவா? ஓகே, so then ring and the book 1868 to 89. 1868 to 1869. ஓகே, அகமெம்னான் எந்த இயர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க? 1870.